பிரைஸ் தி லார்ட். இந்த டிசம்பர் மாதத்தில் 23ஆம் தேதியாகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 Peter chapter 4 verse 14. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அநேக பேரை நம்ம பிளஸட் பீப்புள், பாக்கியவான்கள் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்படுவீர்களே. ஆனால் இன்னைக்கு நமக்கு நிந்தனைகள் வெவ்வேறு விதங்களில் வருகிறது. அநேக காரணங்கள் நிமித்தமாக அநேகர் நம்மளை நிந்திக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அதற்கு காரணமாக இருப்பாரே. ஆனால் உங்களை நிந்திக்கிறவர்கள் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுனால, இல்லை இயேசுனுடைய பிரமாணத்தை நீங்கள் செய்கிறதினாலே, இல்லை இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் பிரசங்கிக்கிறதுனால உங்களுக்கு நிந்திக்கிறார்களே. ஆனால் வசனம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். ஒருத்தர் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்களே, ஆனால் அவர்கள் மேலே யார் இருக்கிறா? மகிமையின் ஆவியானவர் தங்கியிருக்கிறார். ஸ்பிரிட் ஆஃப் க்ளோரி ரெஸ்டிங் அப்பான் தெம். ஆண்டவருடைய பிரசன்னம், பரிசுத்த மகிமையுள்ள அந்த ஆவியானவர் அவர்கள் மேலே அவர் தங்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், ஆனால் உங்களாலே இயேசு மகிமைப்படுகிறார். ஆமென். அவர்கள் இயேசுவை தூஷிக்கிறாங்க, பலவிதமான காரியங்கள், வார்த்தைகளை சொல்லி தூஷிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் நம்ம நிமித்தம் ஆண்டவர் என்ன செய்யப்படுகிறார்? மகிமைப்படுகிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஒருவேளை நீங்கள் மாத்திரம்தான் உங்களுடைய குடும்பத்தில் இயேசுவை நேசிக்கிறவர்களாய், இல்லை ஆண்டவருக்கு உண்மையானவர்களாக, ஆண்டவருக்கு ரட்சிப்பை பெற்றவர்களாக நம்ம இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தில் மற்றவங்க அந்த ஃபெய்த், இன்னும் அந்த அன்புக்குள்ளே வராமல் இருக்கலாம். அது நிமித்தமாக உங்களுக்கு பலவிதமான நெருக்கங்கள், பாடுகள், கஷ்டங்கள் இருக்கலாம். நம்மளை குறித்து நிறைய நேரங்களில், நீ என்ன பெருசாக ஜெபம் பண்ணுற, இப்படி இருக்கிற, எவ்வளோ பெருசாக அதை பண்ணுற, இதை பண்ணுற, இப்படி இருக்கிறியே அப்படியெல்லாம் சொல்லி ஒருவேளை நம்மளை நிந்திக்கலாம். நம்ம எவ்வளோ பிரயாசப்பட்டும் நம்மளை நிந்திக்கிறாங்களா? சோர்ந்து போகாதீங்க பிரியமானவர்களே. கர்த்தர் இன்னைக்கு உங்களோட பேசுகிறார். நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஈவன் இயேசு கிறிஸ்து கூட சொன்னாங்க இல்லையா? ஆண்டவர் என்ன சொன்னார்? உங்களை குறித்து அவமான பாஷைகளை சொல்லும் பொழுது நீங்கள் பயப்படாதீங்க, உங்கள் சந்தோஷம் மிகுதியாக இருக்கட்டும். பரலோகத்தில் உங்களுடைய சந்தோஷம் மிகுதியாக இருக்கும். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருங்கன்னு சொன்னார். உங்களை இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்தித்தாங்கன்னா, நெருக்கப்படுகிறீங்கன்னா, நீங்கள் சந்தோஷமாக இருங்க. நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய மகிமையின் ஆவியானவர் உங்கள் மேலே அவர் தங்கியிருக்கிறார். அவர்கள் மூலமாய் தூஷிக்கப்பட்டாலும் உங்கள் மூலமாக இயேசு மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. இயேசு நம்ம மூலமாக மகிமைப்படணும்னு விரும்புகிறோமா? ஆண்டவரே, என் மூலமாக நீங்கள் மகிமைப்படுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறீங்களா? அப்படின்னா நெருக்கங்களும் இந்த மாதிரி நிந்தனைகள், அவமானங்களுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். இன்றைக்கி ட்ராக்ஸ் கொடுக்குறோம், வெளியில் போய் எல்லாரும் நம்மளை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்களா? இல்லை. எவ்வளோ பேர் நம்மளை தூஷிக்கிறாங்க, நம்மளை என்னெல்லாமோ சொல்லி பேசுகிறாங்க, திட்டுறாங்க. நம்ம என்ன செய்கிறோம்? அமைதியாக நம்ம அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்களுக்கு அந்த ட்ராக்டை கொடுக்குறோம். எப்படியாவது ஒரு ஆத்மா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதா? அதனால் நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்குது? யோசித்து பாருங்கள். இப்போ நம்ம ஒருத்தங்களுக்கு போய் ட்ராக்ட் கொடுக்குறனால, இல்லை சுவிசேஷம் சொல்கிறதுனால, இல்லை கேரல்ஸ்க்கு நீங்கள் போகிறதுனால என்ன பெருசாக ஆதாயம் கிடைக்குது? நமக்கு ஒரு ஆதாயமும் இல்லை. ஆனால் ஏன் நம்ம செய்கிறோம்? நான் அந்த மாதிரி ஒரு பாவத்தில் இருந்தேன், ஆண்டவர் என்னை மீட்டெடுத்தாங்க, நான் இப்போ ஒரு நல்ல வாழ்க்கை, இயேசுவோட ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிறேன், அவங்களும் அந்த வாழ்க்கைக்குள்ளே வரணும், இயேசுவை அவங்களும் அறிந்து கொள்ளணும். நான் குருடனாக இருந்தனே, ஆண்டவர் என்னுடைய கண்களை திறந்தாரே, நான் பாவத்தில் இருளில் இருந்தனே, ஆண்டவர் என்னை மீட்டு கொண்டாரே, அதே மாதிரி ரட்சிப்பு அவங்களும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுகிறோம் இல்லையா?
ஒரு இடத்துல நல்லா சாப்பாடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹோட்டல், ஒரு ரெஸ்டாரண்ட் புதுசாக திறந்துருக்குறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு போய் டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க, ரொம்ப நல்லா இருக்குது. உடனே நம்ம என்ன செய்கிறோம்? 10 பேருக்கு சொல்கிறோம்ல, 5 பேருக்கு 10 பேருக்கு, ஐயோ இந்த ரெஸ்டாரண்ட் போய் பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்குது, நம்மளுடைய ஃபுட்டெல்லாம் அவ்வளோ நல்லா சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அதே தானே ஆண்டவரை பற்றி கூட நம்ம அறிமுகப்படுத்த வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே கொண்டாட்டங்கள் நமக்குரியவைகளாய் மாத்திரம் இராமல், எப்படியாவது ஒருத்தருக்காவது இந்த சுவிசேஷத்தை நான் சொல்லணும் அப்படின்ற ஒரு துடிப்பு நமக்குள்ள இருக்கட்டும். ஒருவேளை அது நிமித்தம் நமக்கு நிந்தை வந்தாலும், ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க நம்மளுக்கு கொஞ்சம் அகென்ஸ்டாக மாறினாலும் பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பிரசங்கித்து கொண்டே இருப்போம். யாருக்காவது அது விடுதலையை கொடுக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அவர்கள் மூலமாக கர்த்தர் தூஷிக்கப்படுறாரு, ஆனால் நம்ம மூலமாக ஆண்டவர் மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் காலங்களை நம்ம சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த குளிரான நாட்கள் தான், ஆனால் எப்படியாவது கிறிஸ்து பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஒரு க்ரீட்டிங் கார்டு அனுப்பி, இல்லை ஒரு டெக்ஸ்ட் மெசேஜோ, இல்லை ஏதோ ஒன்று அனுப்பி கிறிஸ்மஸ்னால் என்னது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லலாம். இல்லை நம்முடைய வீட்டில் ஒரு சின்ன ஒரு கிறிஸ்மஸ் கெட் டுகெதர் இருக்குது, எல்லோரும் வாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க, நம்ம கொஞ்சம் பாட்டெலாம் பாடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கிறிஸ்மஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நீங்கள் விளங்கப்படுத்தலாம். அவங்க சாட்சிகளை சொல்லலாம். ஏசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் வர்றதுக்கு முன்னால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, ஏசு நம்ம வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை எப்படி மாறி இருக்குது அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம்? அநேகருக்கு ஏதோ ஒரு விதத்தில் நம்மளால் முடிந்த விதம், ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று முடியும், அந்த முடிந்த விதங்களில், இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, கோவர்க்கர்ஸுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு காஸ்பல் கிஃப்ட்ஸ், ஏதோ ஒன்று வசனம் வச்ச ஒரு கிஃப்ட்ஸ் அவங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்கலாம் இல்லையா? ஏதோ ஒரு விதத்தில் நம்ம இயேசுவை நம்ம பிரசங்கிக்க நம்ம கடனாளிகளாக இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு செய்த இந்த நற்செய்தி, ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த நற்செய்தியை நான் அடுத்தவங்களுக்கு சொல்லி தான் ஆக வேண்டும். அது நிமித்தம் நிந்தைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பாக்கியவான்கள், கர்த்தர் உங்கள் மேலே மகிமைப்படுகிறார். ஆமேன். இந்த காலை வேளையில் அவனுடைய சுவிசேஷத்தை ஒருவேளை சொல்கிறது நிமித்தம் சோர்ந்து போனவர்களாய், எவ்வளோ நிந்தனைகளா, இவ்வளோ அவமானமா, நான் ஏன் இதை இன்னும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் கட்டாயமாக செய்யணும் பிரியமானவர்களே. யாரோ ஒரு ஆத்துமா உங்களுக்காய் காத்திருக்கிறார்களே, ஏதோ ஒரு ஆத்துமா பிசாசின் பிடியிலிருந்து விடுதலைக்காய் காத்திருக்கிறாங்களே, ஆண்டவர் உங்களை நம்பி இருக்கிறார். நம்ம போய் சுவிசேஷத்தை சொல்லும்போது நிச்சயமாக ஆண்டவர் அந்த ஆத்மாவை விடுவிப்பார். அந்த ஆத்மாவுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? 1 பேதுரு 4:14 நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி பிரேயர்லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபம் பண்ணுவோமா?